நான் உங்களோட அன்பு. இன்னைக்கு நம்ம கூட வந்து அன்பு தமிழ் கேமிங் அண்ட் நிதின் ஃப்ரீ வேர்ல்டு வந்து ஒன்றா தான் ஆட போகிறோம். ஆமாம், பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறதுனால ரெக்கார்டிங் கேட்கும். காய்ஸ், நான் வந்து அன்பு கேமிங்காக பேசுகிறேன். இப்போ நான் நிதின் ஃப்ரீ வேர்ல்டு. இப்போ நான் வந்து பேசுகிறேன்னா உங்களுக்கு கேட்கும். 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். காய்ஸ் இல்லை, நான் என் வாய்ஸ் அவ்வளோ கேட்காது. நம்ம இன்னைக்கு ஆடுறது வந்து குரோவ கார்டன் காய்ஸ். இதில் நான் அவ்வளோவா பேச மாட்டேன். நிதின் ஃப்ரீ வேர்ல்டு நிறைய பேசுவார். என் வாய்ஸ் கேட்கல சொல்லிட்டு யாரும் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லிடாதீங்க. நம்ம நிதின் ஃப்ரீ வேர்ல்டு கொஞ்சம் தான் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து வெளில துரத்தி விட்டுருச்சு. வெளில போய் நம்ம சீட்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா போயிட்டு அதை இங்கே வச்சுட்டு அப்புறமா திருப்பி போவோம். இன்னொரு கேரட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா போயிட்டு அதுக்கப்புறமா சேலுக்கு போயிட்டு இதை சேல் பண்ணலாம். நம்பி இந்த இடத்துல ஓடுறான் பாருங்க சைடில். இப்போ நாங்கள் 2 கேரட் காக்கி தான் இருக்கு விற்கிறேனே. உனக்கு நீ ஏதாவது பண்ணி பாரு. உனக்கு இது எக் கொடுப்பாங்க. நம்ம வந்து போன பாட்டில் வந்து தக்காளி சீடு வச்சுக்கணும். தக்காளி சீடு எல்லாம் டொமேட்டோ சீடு. அது என்ன ஆச்சுன்னா வளர்ந்துட்டு இருக்கு. டொமேட்டோ சீடு இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். பேசிக் போயிட்டு பிளான் அது வளர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே போய் அப்படியே ஊட்டிட்டு வரலாம். என்ன நிதின் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்கப்பா? இதுவும் இல்லைங்க நிதின் ஃப்ரீ வேர்ல்டு. நிதின் ஃப்ரீ வேர்ல்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க? பின்னாடி நான் எக்ஸ் கிட்ட இருக்கேன். இருங்க, நான் சேல் பண்ணுறேன். சரிங்க. இல்லையே உங்களை நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு இன்னொரு எக் கிடைச்சிருக்கு गाइस. எப்படி गाइस இவருக்கு மட்டும் எங்க மேல எக் கிடைக்குது? ஐயோ ஸ்டாப். ஓடா. என்ன गाइस இவரு சும்மா டாம். இங்க பாருப்பா, 2 ஸ்டாம் இருக்கு இதுல. நம்ம கிட்ட ஒரு சீட் இருந்துச்சு, அதான் என்ன பண்ணோம். ஸ்ட்ராபெரி சீட் गाइस. இப்போ நம்ம வந்து இத வந்து இந்த இடத்துல என்னது गाइस? ஐயோ, அது உள்ள போறதுக்குள்ள என்ன ஏன் பேசாத போயிட்டே. ஓய், இது அன்பு தமிழ் கேமிங்கோட பார்க்கலாம். இந்த சேலிங்க இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கு. என்ன गाइस ஒன்று வச்சு 2 வருது. ஓகே, சேல்ல போயிட்டே சேல் மைன் வட்டி கொடுத்துட்டு சரி அம்மா போய் எப்படி 100 ரூபாய் இருக்கு गाइस. ஒரே ஒரு கேரட் வீட்டு காசுல இது வாங்கி போட்டு பேக்கெட்ல. சரி ஓகே காசு இல்லை, நம்மகிட்ட காசு இல்லை. ஓகே போய் பிளான்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு கேரட் சீடு ஒரு 5 நிறைய இருக்கு நம்மகிட்ட. தக்காளி வளர்ந்துருச்சு. நிறைய காசு இருக்கு. உங்களுக்கு தக்காளி வந்ததே. தக்காளி செடி வளர்ந்து வந்துருச்சு गाइस. தக்காளி நிறைய சேலிங் ஆயிருக்கு. காசு அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நானும் இதுக்கு மேலே கிடைச்சா நல்லா இருக்கும். சேலர் எடுத்து போடா. சேல் பண்ண நானே இருக்கேன். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் ஒன்று காட்டல. गाइस நம்ம கிட்ட வந்து 4000 சம்மர் ஷீட் ஷாப். எப்பா எனக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொஞ்சம் போடுங்கப்பா.
நானே இப்போதான் கொஞ்சம் ஒரு மாதிரி தக்காளி நம்ம வந்து சம்மர் சீட்ல வந்து ராஃபிள் சீட் வாங்கியிருக்கோம். ராஃபிள் சீடு என்னது காய்? அங்கே சம்மர் சீட்ல போயிட்டு நீ 4000 சேர்த்துட்டு இல்லைனா 3.2K சேரு வரும் ராஃபிள் சீடுன்னு. அது எல்லாம் செகண்ட் தெரியாது காய். முதல்ல இது என்னது காய்? டாப் மாதிரி இருக்கு. ஆனால் ஏன்னா உள்ளே இழுக்கவே மாட்டேங்குது. டம்மின்னு நினைக்கிறேன் காய். என்னன்னு தெரியல காய். வந்ததுல நான் இன்னும் நிதி ஃப்ரீ வழியா பார்க்கல. டே 2 ஆஃப் க்ரோ கார்டன். அவர் டே 2 நான் டே 1 நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அவர்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்கும். ஆமாம் குண்டப்பே எங்கடா இருக்கா? கரெக்டாக சீடாண்ட இடத்துல இருக்கேன். வாங்கிட்டு இது இருக்கேன். உன்னோட இதா? இது உண்டா? ஆமாம். உண்டு இல்லடா அது அதுக்கு அந்த பக்கம் பின்னாடி. இல்லையே இது உண்டுலையே. இல்லையே நான் சேல்ஸ் ஓப்பனே நான் எங்க வா உன் கார்டனுக்கு போனி. நான் வாங்கிட்டு இருக்கேன். நீ என் கேம்லேயே இல்லைடா. நீ வேற கேம்டா நான் வேற கேம்டா. இதுல உங்களுக்கு சர்வர் ஃப்ரீயா இருக்கா? நம்ம இப்போ வேற சர்வர் போறோம். நான் நிதி ஃப்ரீவர் சர்வர் வேற. என் சர்வர்ல இப்போ ஃபுல்லா இருக்கனால என்னையும் நிதி ஃப்ரீவர்லையும் வேற சர்வர்ல போட்டுச்சு. இவர் என்ன குத்து வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு 10 சப்ஸ்கிரைபர் வந்தா நான் ஃபேஸ் இவர். அன்பே டெய்லி சொல்றது गाइस மறக்காம இந்த மாதிரி டெய்லி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹேண்ட் பெல் ஆச்சி ஆல் வச்சுடுங்க. அப்போதான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணிருப்பேன். அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்க. நான் தெரிஞ்சு இவர் இன்னும் போட்டு அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணுறேன் வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். பார்த்தா வாய்ஸே ஆன் பண்ணலடா நான். ஐயோ என்ன காசு இவரு. அங்கே வட்ட நான் உன்னை பார்த்துட்டேங்க. வா உன் இடத்த காமி. அது பக்கத்தில் இருக்கு பாரு. அதானே இடம். உங்க மேலே தெரியுது பாரு மஞ்சள் கலர் சொக்காவோட. வாங்கலாம். என்ன வாங்குது? நானும் மேலேயே சேர மாட்டேங்குதே காய். என்ன காய் நம்ம அது மட்டும் இல்லாம எனக்கும் உனக்கும் கைட்டா சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. நிறைய பேர் பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு முதல்ல எப்படி எது எடுக்குன்னே தெரியல காய். இவனா எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். முட்டையம்மா உனக்கு இல்லம்மா. இவனுக்கு மட்டும் பெட்டுக்கு மேல பெட்டா இருக்கும் காய். அப்படின்னா வீட்டுல இருக்குடா. இவ்வளோ காஸ்டா இருக்கு. வெறும் 50K. காய்ஸ் அவர்கிட்ட அவரெல்லாம் எப்போ வந்தாரு காய்ஸ். நான் வந்ததே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காய்ஸ். இப்போதான் காய்ஸ் எனக்கு நல்லபடியா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒரு தக்காளி சீடு வாங்கிப்போம். தக்காளி அதுக்கப்புறமா ஒரு ப்ளூபெர்ரி சீட், அதுக்கப்புறமா கேரட் கொஞ்சம் வாங்கிக்கலாம். வாங்க இப்போ பேசிக்கு போய் வாங்க அனைத்தையும் இந்த ஒன்றுத்தையே பிளான் பண்ணி வச்சிடலாம். எங்கே பிளான் பண்ண நம்மளுக்கு என்ன வாங்க போய் இது விட்டுட்டு வாங்க. இன்னும் எது சீடு எது இப்போ சேல் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது.
ஒரு 170 ரூபாய் கொடுத்துருக்காங்க. என்ன காய்ஸ் இது? என்னது காய்ஸ் இது? பார்க்க ஏதோ டொமேட்டோ சீட் மாதிரி இருக்கே. அதனால என்கிட்ட காசு இருந்தாதானே. நீ என்னப்பா அசால்ட்டா 1 மில்லியன் இருப்பேன். காசு இல்லை, காசு ஏறி கரெக்டாக 250K சேர்ந்துட்டு இன்னும் அதுக்கும் மேலேயே இருக்கும். தேவைப்பட்டபடி நான் உங்ககிட்ட ஸ்டோர் எதுவும் கம்மியாக இருக்குன்னா இந்த பக்கம் எங்கேயா போனீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் காய்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து நல்லா ஏன்னா பெருசாகும் காய்ஸ். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஓல்டு ஐடியிலலாம் அவ்வளோ விளாட்டு இருக்கும். நம்ம தான் அப்போல்லாம் பணக்காரங்க. ஓல்டு ஐடி போகலாமா காய்ஸ்? ஓல்டு ஐடி போனோம்னா யார் என்னென்னு யாருமே குழப்பம் வந்துடும் காய்ஸ். அதனால தான் இப்போலாம் நான் போகிறதில்லை. இந்த ஐடியிலே சுற்றிட்டு இருக்கேன். எப்பா நிதின் ஃப்ரீவர்டே எனக்கு ஒரு டொமேட்டோ கொடுங்களாம்ப்பா. டொமேட்டோவாப்பா? இருப்பா, ஒரு டொமேட்டோ 10 ரூபாப்பா. எப்பா எப்படிப்பா காசு ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஒன்றும் குத்து விடு. தேங்க்யூ. என்னையா வரவே இல்லை? இருக்கும் பாருப்பா, இன்வென்டரிக்குள்ள இருக்கும் பாருப்பா. நீ சேல் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும்பா. உனக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் வரும்பா. சரியா இல்லையா? உனக்கு ஏதாவது நல்லதாக இருந்தால் இப்போ கொடுக்குறேன். இல்லை நீ வச்சிருக்கிறது கேரட்டு, இது அது என்கிட்டே இருக்கு. சரியா? பாருயா இத்தனை வச்சிருக்கிற போய் சேல் பண்ற இது? ஆமால சேல் இன்வென்டரி 1000 ரூபாய் இருக்குல்ல, பக்கத்துக்கு போ, அந்த இடத்துல போயிட்டு வாங்க. எதை வாங்க நீயே சொல்லு. நல்லதா எதையாச்சும் வாங்கலாம். உனக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் உன்னால் வாங்க. எப்படி? உன்கிட்ட இருக்கிற காசுக்கு அது வேணா வாங்க. எனக்கு இன்னும் 100 ரூபாய் வேணும்டா. சொல்லுன்னு பேச போய் ஒரு 100 ரூபாய் தந்துடுறேன். அவனை தட்டுமா சொல்லு. ஒரு 2 சார்பிக்கு நம்ம வந்து பவுன் சீல் வாங்கி வந்துருக்கோம். தோத்துக்கு சார்னு ஒரு 100 ரூபாய் விட்றா. அட பாவி, எவ்வளோ கம்மியான ரேட்டாக இருக்கு. தான் சரிப்பட்டு ஏறி 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 என் தலைமையில ஏறு ஏறி ஏறி நீங்க பாருங்க நான் எவ்வளோ காசு எழுதிட்டு இருக்கேன்னு. அப்பாடா 300 ரூபாய்க்கே போயிடுச்சு. இப்போ வாங்கலாம். ஓடு எங்க வந்து யாருக்கிட்ட சொர்ணி கேரட் வாங்க 100 ரூபாய்க்கு மொத்த கேட்டு வாங்கியாச்சு. வாங்க போலாம். ஏய் யார் போடு? காய்ஸ் நிதின் ஃப்ரீவர்ல்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதனால குத்து விட்டாரு. இப்போ நம்ம தான் இப்போ ஆட்டிருக்கோம். தேவை கூட இல்லை கைஸ். நிதின் வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்பலாம். இதுன்னு சொல்கிறாரு, அவங்க மம்மி கொடுப்பாரா என்னன்னு தெரியல காய்ஸ். இந்த மாதிரி லூஸ் ஆட்டம் பண்ணக்கூடாது. என்ன முதல்ல ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணு. ஏன்